அது இந்த வித்ராபணி முத்ரா. இந்த எனர்ஜி ஃப்ளோ நீங்கள் இது பண்ணதுனால தீரக்கூடிய வர்மங்கள், அளவாடி வர்மம், அடுத்தது ஒட்டு வர்மம், உறக்க காலம், இந்த மூணு வந்து இதில் இன்டர்னல் எனர்ஜி ஃப்ளோவில் வந்து அது கிளியர் ஆகிடும். அதனால் உறக்க காலம் வந்து நீங்கள் வந்து 3 பேரை வந்து உறக்க காலத்தை வந்து கோமாவில் இருந்தவரை ரிக்கவரி பண்ணியிருக்கேன். நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்தாலும் சொல்லலாம், நீங்களே பண்ணல, நான் வந்து கூட பண்ணுறேன். கோமா, உறக்க காலத்துக்கும் கோமாவுக்கு என்ன கனெக்ஷன்? உறக்க கால வர்மத்தில் பாது வச்சா 90 நாளிகைக்கு உள்ள கிளியர் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. 90 நாளிகை தாண்டினா உறக்க கோமா. அதுதான் இது வந்து கேரளாவில் 3 பேருக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்களும் தைரியமாக பார்த்து, ஏன்னா அந்த வர்மத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அது உடனே காப்பாற்ற, சீக்கிரமாக வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாற்றிடலாம். அதுக்கு இந்த எனர்ஜி ஃப்ளோவும் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது ஜாஸ் அண்டு சீக்குக்கு வரக்கூடிய இது, அதனால் வந்து அளவாடி வர்மம் இதெல்லாம் கிளியர் ஆகிடும். அப்போ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது மூணாவது இது அடுத்து என்ன ஆச்சுன்னா, இது ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிஸ். என்னது ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிஸ்? அதை கிளியர் பண்ணக்கூடிய நரம்புக்கு பேர் அப்டூசன்ஸ். இதுக்கு வந்து நமக்கு ABDUCENS அப்டூசன்ஸ் நரம்பு. இந்த பிரச்சனைக்கு தமிழில் பேர் சிரகம்பவாதம். அதுக்கு செரிப்ரல் பால்சின்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால சரியாகக்கூடிய வர்மம், மூளை வர்மம், கொண்டை கொல்லி, சருதி வர்மம், பொய்கை வர்மம், இது வந்து சரியாகும். சருதி வர்மம், சருதி, பொய்கை. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு சருதி வர்மம், ஆமாம், சருதின்னு இருக்குது. அடுத்து பொய்கை காலம்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து சித்ரணி ப்ளஸ் ரதி. ஆமாம், ரதி. ஆமாம். ஓம் ஐம் ஸ்ரீ ஹ்ரீம் ஓம் சித்ரணி ரதி ஐக்கிய ரூபிணி. ஓம் ஐம் ஸ்ரீ ஹ்ரீம் ஓம் சித்ரணி ரதி ஐக்கிய ரூபிணி. ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் பீஜ மந்திரம் யார்? அந்த பூஜை எல்லாம் செய்யக்கூடிய ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் பீஜ மந்திரம் யாரை குறிக்குது? லக்ஷ்மி. அவர் பூஜை லக்ஷ்மி 3 அண்ணன் இருக்குல்ல. ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் யாரை குறிக்குது? ஐம் சரஸ்வதி எழுதிருங்க. ஐம்னா சரஸ்வதி. ஐம் சரஸ்வதி, ஸ்ரீம் வந்து லக்ஷ்மி, ஹ்ரீம் வந்து துர்கா. அந்த 3 எனர்ஜியை இன்வோக் பண்ணி இந்த ஆல்பபெட்டை ஆட் பண்ணியாக்கும் இந்த மந்திரம் வருது. ஓகே, பீஜ மந்திரம். இப்போ இந்த 3 இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல்லாம் பார்த்துட்டு டிவி வரலாம். அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் படிச்சிடலாம் வாங்க. ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம். ஆமாம், ஸ்ரீம்னா லக்ஷ்மி, ஐம் சரஸ்வதி, ஸ்ரீம் இது அதுக்கு பிறகு பண்ணி இது வரக்கூடியது. ஓகே சார், இங்கே வாங்க. இங்கே யார் படிக்கிறாரு? அவர் எங்கே போயிருக்காரு? நேற்று பார்த்தா நேற்று பார்த்தா இங்கே வேறு சந்திரவர்த்தம் சூரிய அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதை எழுதி நம்ம சொல்லிக்கலாம். பாயிண்ட்ஸ் கிடையாது.
இந்த சிறக்கம்பவாதம் இது செரிப்ரல் பால்சி உள்ளதை இது சிறக்கம்பவாதம்னு ஒன்று சொன்னால அதுக்குள்ள இந்த எழுதிருங்க. இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல இது வந்துட்டு சிறக்கம்பவாதம். இது என்னாச்சுன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்னால பிரெயினில் ஊசி எடுத்து குத்தின மாதிரி ஹோல்ஸ் விழுந்துருது. சிறக்கம்பவாதம் சொல்ல போனால் இக்கு போட்டு இன்டர்னல் செரிப்ரல் பால்சி. இது வந்து எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன். அதுதான் அவர் படிக்கிறாரு. என்ன பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணது, அக்கு ப்ரெஷர் மாதிரி எப்படி இது பண்ணுறதுன்னு உள்ள பாயிண்ட்ஸை தான் இந்த பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதற்கான வர்ம புள்ளிகள். ஆமாம். 1 வளை முடிந்த வர்மம். ஆமாம் சிறக்கம்பவாதத்துக்குள்ள எழுதுங்க. சிறக்கம்பவாதத்தில் எழுதுங்க. ஏன்னா செரிப்ரல் பால்சி வளை முடிந்த வர்மம். 2 செவிக்குற்றி காலம். 3 கொண்டை கொல்லி வர்மம்.